ஒரு பாஸ்டர் விசுவாசி ஜெபிக்க வந்த விசுவாசியை பார்த்து கேட்குறாரு, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதுக்கு விசுவாசிக்க ரிப்ளை கவனிங்க. விசுவாசி அப்படி அல்ல, அவனை அழைத்த விதத்தை கூட பாருங்க, எப்படி கூப்பிடுறா என் ஆண்டவன். இப்போ உங்களை பார்த்து ஒரு பாஸ்டர் சொல்லியாரு, நீ சர்ச்சில் வந்து ஜோமன். நான் அதனால் புதன்கிழமை இங்கேயே வர்றது கிடையாது. வியாழக்கிழமை உங்களை கேன்சல் ப்ரேயர் விரட்டி விட்டுட்டாங்க, நான் சர்ச்சுக்கு வர்றது. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் உங்களை ஜோம் பண்ண வந்தால் நீ எது வரைக்கும் தண்ணி அடிச்சுக்கிட்டு குவாட்டரும் குடிச்சிட்டு சர்ச்சில் வந்து புலம்புவான்னு கேட்டால் நம்முடைய ரிப்ளை எப்படி இருக்கும்? இவ சொல்கிறா அப்படி இல்லையன். அதாவது இன்னைக்கு பாஸ்டர்மாருங்க விசுவாசிகிட்ட கோவப்படுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காரியத்தை கண்டித்தாலோ கோவப்பட்டாலோ எப்படி எடுக்கிறாங்கன்னா, திட்டினாருன்னு எடுக்காமல் அவருக்கு என்ன பிடிச்சல, அவருக்கு இப்போ எனக்கு என்ன சொல்ல எப்படி சொல்ல, இப்போ வேறு ஆளை வர ஆரம்பித்தோன்னா நம்மளை இப்போ எரிஞ்சு வெளியாரு, நம்ம சர்ச்சுக்கு போகிறத அவருக்கு என்ன செய்யலை. நிறைய நம்ம சபையில் உண்டு. இங்கே இந்த மாதிரி சொல்லாட்டாலும் கோவப்பட்டாலே திட்டுனாலே உடனே இவர் இப்போ அப்படியாகும். இல்லை சார், ஒருத்தங்க நம்மளை ஒரு பாஸ்டர் நம்மளை கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, எச்சரிக்கிறாங்கன்னா அது நமக்கு ஆசீர்வாதம். ஆமேன். வரமாட்டேங்குது. பிரைஸ்லாம். ஓகே, அது அங்கே இருக்கட்டும். சரி, இங்கே வர்றேன். அப்போ இந்த பெண்மணியை பார்த்து ஜெபித்தவளை பார்த்து அவள் சொல்கிறேன். அதுலேயும் இன்னும் காமெடினா அவ ஏலிக்க பிள்ளைகளாக்கும் குடிச்சிட்டு இருக்கு. ஒரு ஆமேன். அவர் பிள்ளைகளை விட்டுட்டு ஜோம் பண்ண வந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறா, நீ எந்த அளவுக்கு வெறித்திருப்பான்னு. அதுக்கு அவளுக்கு சொன்ன வேர்டு என்ன பாருங்க, அப்படி அல்ல என் ஆண்டவனே. இவ்வளோ வேதனையிலும் காயத்துக்கு மேலே ஒரு காயம் வருதுங்க. வீட்டில் காயம், பெண்ணினால் வச்சு சப்பி தள்ளுறா. சர்ச்சில் ஒரு அடைக்கலம் கிடைக்கணும் பார்த்தா அது இங்கே அதுக்கு மேலே பெரிய காயமாக இருக்குது. அதன் மத்தியிலும் அன்னாள் சொல்கிறா, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை. நான் இதை வாசித்த போது என் சிந்தையில் ஆண்டர் பளிச்சின்னு போட்ட வேடனைன்னா, அன்னாள் மிகவும் பக்குவப்பட்ட ஒரு பெண்மணி. எப்படிப்பட்டவள்? பக்குவப்பட்டவள். அவள் சென்ற பாதைகள் அவளை பக்குவப்படுத்தினது. நான் போன வாரம் யோவானை குறித்து பேசும்போது சொன்னேன், நாம் செல்லுகிற கடினமான பாதைகள் ஒரு நாள் சாட்சியாய் மாறும். நாம் செல்லுகிற கடினமான பாதைகளை நினைத்து சென்ற பாதை நினைத்து கர்த்தரை துதிக்க ஆண்டவர் வைப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவளுடைய கண்ணீர், இவளுடைய வேதனையும், இவளுடைய கஷ்டங்களும் இவளை ஒரு பக்குவம் உள்ள ஒரு பெண்மணியாய் மாற்றினது. இன்றைக்கி சகோதரிகளுக்கு இது ரொம்ப தேவை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். புருஷன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதுக்கப்புறம் அவர் 1 மார்க்கு கொஸ்டின் சொன்னால் இவிய எஸ்ஏ கொஸ்டின் அடுக்குவாங்க. குடும்பத்தை தொடங்கணும், புருஷனை தொடங்கணும், புருஷனுக்கு அப்பாவில்ண்டு தொடங்கணும், முடிஞ்சால் புருஷனுக்கு தாத்தாவிலண்டே தொடங்கணும். அவர் 1 மார்க்கு கொஸ்டின் தானே சொன்னார், நீ பெரிய எஸ்ஏ எழுதி முடிச்சிடுற. நாட் பக்குவம், மெச்சூரிட்டி. பாருங்கள், இவ்வளோ சகிச்சிட்டும் பாருங்கள், பெண்ணினாளுக்கு வலியை தாங்கலை, அதில் காயப்பட்டு இருக்கிறா. அந்த வலியை தாங்க முடியாமல் சர்ச்சுக்கு வந்தால் பாஸ்டர் வச்சு தப்பி தள்ளியார். ஸோ அவன் நீ எல்லாம் ஒரு பாஸ்டரானு கேட்கல. குடித்தவனுக்கும் ஜெபித்தவனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்றை எவன் ஆசாரியனை தெரிந்தெடுத்தான் கேள்வி கேட்கல. அவன் சொன்ன வேடு, அப்படி இல்லை என் ஆண்டவரே. ஹலோ, அமைதி ஆயிட்டிய? சோத்திரம். பாஸ்டர் உமன்ஸ் டேலையா இப்படி பேசணும்? உமன்ஸ் டேயில் தான் பேசணும். ஆமாம், ஏன்னா நம்ம கையில் இருக்குங்க ஃபேமிலியே. ஸோ சின்ன நம்ம ஒரு மெச்சூர்டு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம காதுகளில் பல நியூஸ் வரும், மனைவிகளுடைய காதுகளில்
அதை வந்து எல்லாவற்றையும் புருஷனிடத்தில் கொட்டாமல் அதை அந்த இந்த தேயிலை அரிப்பு இருக்குல்ல, அதே போல் ஃபில்ட்ரு பண்ணி அதை அரைச்சி சொல்ல வேண்டிய பக்குவத்தில் சொன்னால் புரிய வேண்டிய இடத்துல எடுப்பாங்க. இல்லைன்னா சின்ன பிரச்சனை கூட அங்கே சண்டையாக போய் மாறும். பக்குவம் கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவருடைய மெச்சூரிட்டிக்காக, பக்குவத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கடைசியில் இவ வந்து கொட்டியிருப்பான்னா என்ன இருக்குன்னு அவன் இன்னும் சாபம் போட்டிருப்பார். என்னையே எதிர்த்து பேசுனியா, என்றே சண்டைக்கு வந்தியா, எங்கிட்ட இப்படி பேசுன, சர்ச்சுக்கு வந்துட்டு இப்படியா பேச, நீ ஒரு பெண் அப்போ நீ கண்டிப்பாக வெறித்திருக்கிற உண்மைதான் அப்படின்னு ஏலி பேசியிருப்பார். ஆனால் இவ சொன்ன வார்த்தை கடைசியில் ஏலி என்ன செய்கிறார் பாருங்கள், 17வது வசனம். அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை. இப்போ ஏலி ஆசீர்வதித்து அனுப்பிட்டார். இவன் மட்டும் வெடிச்சிருப்பானா அவன் சாபம் போட்டு அனுப்பியிருப்பார். அப்புறம் எங்கே சாமி வேலை பாக்கியது? ஹலோ, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. ரொம்ப பக்குவம் நமக்கு தேவை. உண்மைதானா? ஒத்துக்கொள்றீங்களா? சோத்திரம். நம்மளால் முடியும் சார். சகோதரில் இப்போ மேனேஜ் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியில் சில ப்ராப்ளங்களெல்லாம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சின்ன பிரச்சனை பெரிய பூகமாக மாற்றிடுவாங்க. அதோட பெரிய பூகம்பத்தை கூட ஒன்றும் இல்லாமல் மாற்றுற பவர் சகோதரிகளிடத்தில் இருக்குது. 1947 நடந்ததை எடுத்து வச்சு இப்பவும் குத்தி காட்டியது. எங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்குது. பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்ணி எங்கள் குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உனக்கு வாயை முதல்ல மூடு, சமாதானம் தானாலே வந்துடும். பாஸ்டர் ஜெபம் பண்ணி என்னத்துக்கு? பக்குவம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, சாரி, ஒரு ஆமென். ஸோ மெச்சூரிட்டி அந்த பக்குவம். நம்ம இந்த பைபிளை வாசிக்க சிலெல்லாம் நம்ம காத்துக்கு வர நியூஸு சிலெல்லாம் நம்ம அப்படி வரும். பட் அதெல்லாம் சகிச்சு இந்த அவர் சொன்ன அந்த வேர்டு ஒன்று அவளை காயப்படுத்தலை பாருங்கள். அப்படி இல்லை என் ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மதுவை ஒன்றும் குடிக்கலை, நான் வெறுத்திருக்கலை, நான் அவ்வளோ பாரம் ஆண்டவரத்தில் இறக்கி வச்சேன். அப்படியா? நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. தயவு செய்து புருஷனையும் யாரையும் குறை சொல்கிற நிப்பாட்டிட்டு இந்த ஒரு அன்னாளை படிங்க. நாளைக்கு திரும்ப வாங்க, நம்ம அன்னாலே 2-3 நாளைக்கு இன்னும் நான் கண்டினியூ பண்ணுவேன். இந்த ஒரு பக்குவம் உள்ள என்னுடைய ஆசை, நம்முடைய சகோதரிகள் எல்லாம் பக்குவம் உள்ள ஸ்திரீகளாய் கத்த மாற்றுவாராக. இதில் பக்குவம் உள்ள பலர் இதில் இருக்கிறீங்க, நான் அதை பாராட்டுறேன். ஃபேமிலி ப்ராப்ளங்களெல்லாம் அழகாக ஃபேஸ் பண்ணுறாங்க, சில காரியங்களெல்லாம் நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவ்வளோ இது இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லை பாஸ்டர், அப்படி ஹேண்டில் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க. நான் உங்களை பாராட்டுறேன். உங்கள் குடும்ப வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிப்பார். என்னைக்கும் அந்த மனக்லேசம் உள்ள ஸ்திரியாக, பாரங்களை உள்ளே வச்சு சகிக்கிற ஒரு ஸ்திரியாக கர்த்தர் வைக்க மாட்டார். உங்களை ஒரு அந்நாள் எப்படி ஒரு நாள் களி கூர்ந்தாலோ அதே போல் களி கூற வைப்பார்.